ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ராகி பிஸ்கெட் எப்படி செய்யறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்ல பாதி கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்ல 3/4 அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அது மாதிரி எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. மாவு வந்து பிசையறதுக்கு தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மெதுவா பிசைஞ்சிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே தூக்கி கொடுக்கும். இப்போ வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீஹீட் ஆனதும் 180 டிகிரில 30 நிமிஷம் வச்சுட்டா நம்மளுடைய ராகி பிஸ்கெட் ரெடிங்க. அதே மாதிரி நம்ம அடுப்புலையும் செஞ்சிடலாம். பாருங்க, அடுப்புலையும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. தாராளமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மோகனாரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.